DJ Pradeep Smiley Raju. ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹைடெக் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி கோவைக்காய் பொரியல். சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/4 கிலோ கோவைக்காயை நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோவைக்காயை பாருங்கள், 2 பக்கமும் மேலே இருக்கிற இந்த பகுதியை லேசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு ரவுண்டாக சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொரிச்செடுக்கிறப்போ நல்லா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், சிம்பிளாக சூப்பராகவும் வரும். அதனால் நான் இதே மாதிரி ரவுண்டாக சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எல்லா காயும் எடுத்துக்கிறேங்க. கோவைக்காயில் நம்ம சாம்பாரும் வைக்கலாம், புளிக்குழம்பு வைக்கலாம், ஸ்பைஸியாக ஃப்ரை பண்ணலாம், ட்ரையாக ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஆயிலில் பொரிச்செடுத்து வத்தல் மாதிரியும் நம்ம செய்யலாம். ஒவ்வொரு பொரியலும் ஒவ்வொரு காம்பினேஷனுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம பொரிச்சு எடுக்க போகிற இந்த வத்தல் சாம்பாருக்கும் ரச சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு வாணலி அடுப்பில் வச்சிடலாம். வாணலி சூடாகட்டும். நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இரும்பு கடாய் ஹீட்டை ஒரே மாதிரியான ஹீட்டை கொடுக்கும் நமக்கு, அதனால் இரும்பு கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். வாணலி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். ஒரு பீஸ் மட்டும் நம்ம போட்டு பார்த்தோம்னா அது நல்லா தெரியும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. அதனால் மீதி இருக்கிற கோவைக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு தேவையான அளவு கொஞ்சம் போல் கோவைக்காயை நம்ம சேர்த்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப கருகாமல் அழகாக நல்லா மொறுமொறுன்னு வரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுக்கலாம். கருக விடாமல் கலர் மாறினதும் நல்லா எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் வேக விடணும், கருக விட்டுறக்கூடாது. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம எடுத்து எண்ணெய் இல்லாமல் வடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போது மீதி கட் பண்ணி வச்சுருக்க எல்லா கோவைக்காயும் நம்ம இதே மாதிரி எண்ணெயில் போட்டு கருக விடாமல் நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆயிலில் பொரிச்செடுத்து சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி கருக விடாமல் நம்ம கரெக்டான பதத்தில் எடுத்துடலாம். கோவைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எவ்வளோ கோவைக்காய் இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமே காலி ஆயிரும். இப்போது எல்லா கோவைக்காயும் இதே மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போது வேறொரு பாத்திரத்தை வேறொரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம ஆயில் எதுவும் சேர்க்காம பாருங்கள், பொரிச்சு எடுத்த எல்லா கோவைக்காயும் அது கூட சேர்த்துக்கலாம். லேசாக சூடு ஆயிடலாம். வாணலி சூடானதும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்த கோவைக்காயை அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் நம்ம கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். இந்த கோவைக்காயில் ஆயில் பதம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதுவே இந்த உப்பும் மிளகுடியும் பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் நம்ம ஆயில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி உப்பையும் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துடலாம். நல்லா பிரட்டி
இந்த மாதிரி சாம்பார் சாதத்துக்கும் ரச சாதத்துக்கெல்லாம் நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் சாப்பாடும் காலியாயிரும், கோவக்காயும் காலியாயிரும். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் ஸ்பைஸியாக கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் புதியதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from நிலா, உங்கள் நிலா.